மகளிர் உரிமை தொகை 2500. ஆகஸ்ட் 15 விஜய் மாஸ் அறிவிப்பு. இந்த 2 விஷயங்களை செய்தால்தான் பணம் கிடைக்கும். மகளிர் உரிமை தொகை 2500 கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு சில அப்டேட்டுகளை செய்ய வேண்டும் என்கிறார்கள். தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் அடித்தட்டு நடுத்தர குடும்பத்தினருக்கு பேருதவியாக இருந்தது. அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் முக்கிய அம்சமாகவும் இருந்தது. இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்பு திமுக வாக்குறுதியில் மகளிர் உரிமை தொகை 1500ஆக உயர்த்தி வழங்கப்படும் என சொல்லப்பட்டது. அதிமுகவோ 2000 என்றும் தாவேகாவோ 2500 வழங்கப்படும் என்று சொன்னது. இந்த நிலையில் தாவேகா ஆட்சி அமைத்ததும் 2500 ரூபாய் உரிமை தொகை ஏற்றி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களும் தலா 1000 ரூபாய் மட்டுமே வரவு வைக்கப்பட்டது. இதுகுறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்கும் ஆலோசனையில் முதல்வர் விஜய் ஈடுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று விஜய் முதல் முறையாக மூவண்ண கொடியை ஏற்றி வைக்க உள்ளார். அப்போது அவர் சில அறிவிப்புகளை வெளியிடும் போது மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. அவர் அறிவித்தால் 2500 பெற பொதுமக்கள் 2 விஷயங்களை செய்ய வேண்டும். அதில் முக்கியமாக உங்கள் வங்கிக் கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்பட்டு அது செயல்படும் நிலையில் இருத்தல் வேண்டும் என கூறப்படுகிறது. அரசு வழங்கும் நேரடி பண பரிமாற்றம் அனைத்தும் ஆதார் அடிப்படையிலேயே அனுப்பப்படுவதால் இது மிக முக்கிய படிநிலையாகும். நீண்ட நாட்களுக்கு பரிவர்த்தனை செய்யப்படாத வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் வங்கியில் மொபைல் ஆப் அல்லது நெட் பேங்கிங் மூலம் 2 நிமிடங்களில் KYC விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வரும் SMS, OTP ஆகியவற்றை சரிபார்க்க உங்கள் கையில் உள்ள மொபைலினுடன் ஆதார் இணைத்திருக்க வேண்டும். வங்கிக்கு நேரடியாக செல்லாமல் உங்கள் மொபைல் போன் மூலமாகவே வங்கி கணக்கின் KYC மற்றும் ஆதார் இணைப்பு குறித்த விஷயங்களை சரிபார்க்கலாம். உங்களிடம் வங்கி மொபைல் செயலில் இருந்தால் ப்ரொஃபைல் அல்லது சர்வீஸ் பகுதிக்கு செல்லவும் அதில் KYC ஸ்டேட்டஸ் அல்லது ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அப்போது உங்கள் விவரங்கள் சரியாக இருந்தால் அப்டேட்டட் என இருக்கும். ஒருவேளை நிலுவையில் இருந்தால் OTP மூலம் 2 நிமிடங்களில் புதுப்பிக்கலாம். இது அப்டேட் என்பது மிகவும் அவசியமாகும்.